2026 யாருமா ஓட்டு போடுவீங்க? நாங்க இரட்டைலைக்கு தான் போடுவோங்க. ரெட்டலையா? எதனாலங்கம்மா? எதனாலன்னா மக்களுக்காக இவர் செய்யறேன்னு சொன்னாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓகேங்களா? அதாவது மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஜெனரலா சொன்னாரு. பட் ஆனா அது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கார்டுன்னும் போது ரேஷன் கார்டு இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் மகளிர் தானே. அந்த மாதிரி செய்யல. அப்புறம் வீட்டுக்கு ஒரு வேலைன்னாரு. என்ன செஞ்சிருக்காரு? நெசசிட்டி என்னவோ அதை செய்யல மக்களுக்கு. ஓகேங்களா? சும்மா 10 மாடு கோழி அந்த மாதிரி கணக்குலாம் அது வேலைக்கு ஆகுது இல்லைங்களா? என்ன தேவையோ அதை செய்யணும். மக்களுக்கு என்ன தேவை? அன்றாடம் 2021 தேர்தல மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மனு ஒண்ணு ஏத்தி தர சொன்னாரு. 2019 எதிர்கட்சியா இருக்கும் போது. 2021 ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா நான் குறைய நிறைய நிறைவேற்றினார்ல, நிறைவேற்றினாரா? அதான் நிறைவேற்றலமா. எது எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறி இருக்கு. ஓகேங்களா? வீட்டு வரி ஏறி இருக்கு. இதனால என்ன ஆகுது? நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அன்றாடம் காட்சி அது அன்றாடம் காட்சியாவே இருக்கும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பணக்காரங்களா இருப்பாங்க. இவங்க போடுற சட்டத்திட்டம்லாம் நடுத்தர மக்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, துணை முதலமைச்சர் அவங்க பிள்ளையே கொண்டுட்டு வராரு. ஏன் எவ்வளவு மூத்த கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்களும் போட்டிருக்கலாம்ல. வாரிசு அரசியல் தானே பண்றாரு அவரு. சோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. திருப்பி புரட்சி தலைவி இருக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த ஆட்சி யார் கொண்டு வந்தாலும், எடப்பாடி கொண்டு வந்தாலும் சரி, மிஸ்டர் விஜய் கொண்டு வந்தாலும் சரி, ஒண்ணும் இல்ல. அது வாழ்த்து தான் அவருக்கு. விஜய் ஓட்டு போட்டு மாற்றங்கள் உருவாக்கலாம் இல்லையா? மாற்றங்கள் உருவாக்கலாம். ஆனா அவர் புது கேண்டிடேட் இல்லீங்களா? விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல நானு. ஓகேங்களா? ரெட்டையில மூத்த கட்சி. அது இல்லாம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் பப்ளிக்கு. பட் இவர் புதுசா வந்திருக்கிறதுனால, இறங்கி வந்ததுனால கொஞ்சம் அவசரப்பட்டு ஓட்டு போட வேண்டாம்னு நாங்க யோசிக்கிறோம். எங்களோட தனிப்பட்ட கருத்து. அவ்வளவு. அதிமுக எல்லாமே பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஆமா. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? அதிமுக பிரிஞ்சு இல்லனாலும் அதிமுக ரெட்டையில அந்த இலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அடையாளம். எப்படி ரேமான்ஸ் ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த மாதிரி அதிமுக ரெட்டையில. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு எங்களோட ஓட்டு. அதுதான் எங்களோட குறிக்கோள். அவ்வளவு. ஓகேமா. நீங்க என்ன மனுனா எழுதி கொடுத்தீங்களா ஸ்டாலின் ஐயா கிட்ட? அவர்கிட்ட மனுலாம் எழுதி கொடுத்தது இல்லைங்க நாங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாய் உதவி தொகை பண்ணலையே அவரு. அவங்கதான் ஒரே அங்க போய் கேட்டாலே சொல்லிடுறாங்க, ரேஷன் கார்டு இருக்கா வாங்கன்றாங்க. எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல. எனக்கு 2 குழந்தை இருக்கு. ரேஷன் கார்டு எங்களுக்கு இல்ல. இப்ப ரேஷன் கார்டுக்கு ஆபீஸ்க்கு போனா zone 9ல நாங்க இருக்கோம். அங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா வீடும் பக்கத்துல இருக்குது, நீங்களும் பக்கத்துல இருக்குன்னா அப்ப நாங்க வாழ்வாதாரம் எங்க போறது? எங்க குடும்பம் எங்க போய் வாழணும்? இதுக்கு நாங்க ஒரு தொகுதி தேடி போட முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் இறங்கி பார்த்தா தானே எம்எல்ஏவோ முதலமைச்சர் யாரா இருந்தா. இல்ல லாஸ்டா உங்க எம்எல்ஏ எப்ப பாத்தீங்க லாஸ்டா? எங்க எம்எல்ஏ அவரு உதயநிதி வந்து பாப்பாருங்க. அவரு ஒண்ணும் இது கிடையாது, பாப்பாரு. ஆனா இது 1000 ரூபாய் உதவி தொகையை மக்களுக்கு சேரலன்றதான் என்னோட கருத்து. ஓகே. பஸ் வசதி ஃப்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் வசதி கேட்டீங்கன்னா அது அதோட காமெடியா இருக்கும். 25G போகுது. நிறைய பிரைவேட் பஸ் தான் விட்டுருக்காரு. ஓகேங்களா? அதெல்லாம் ஏறுனா ஃப்ரீயே கிடையாது. அதெல்லாம் பைசா தான். ஒரு 10 பஸ்னா அதுல 2 பஸ் தான் ஃப்ரீயே மகளிருக்கு. பாக்கி 4 பஸ். அந்த ஃப்ரீ பஸ் கூட நினைச்ச இடத்துல எல்லாம் நீ, அதாவது எப்படின்னா, இப்ப இங்க நிக்கணும்னா அங்க நிக்காது. ஓகேங்களா? ஏன்னா மகளிர் ஏறுவாங்க நிறைய பேர், ஃப்ரீ இல்லீங்களா? அதனால டிரைவர் கொஞ்சம் தூரம் போய் ஏறுவாங்க, நிறுத்துவாங்க. பப்ளிக்ல மக்கள் எப்படி போய் ஏறுவாங்க? டிரைவர் மேல தப்புங்களா ஸ்டாலின் மேல தப்பு? இல்ல, அவர் மேலேதான் தப்பு. அவரே சொல்லணும் இல்ல, அவரே கண்டிக்கணும் இல்லீங்களா? 10 பஸ்னா அட்லீஸ்ட் 9 பஸ் ஃப்ரீயா விட்டா பரவாயில்ல. 8 பஸ் ஃப்ரீயா விட்டு 2 பஸ் பப்ளிக் ஆகுனா அது இப்படி பகல் கொள்ளையோட மோசமான கொள்ளை தான். ஓகே. சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? சீமானை பத்தி நோ மோர். ஓகே. விஜய் பற்றி உங்க கருத்து என்ன? என் கருத்துல புதுசா வந்திருக்காரு, பாப்போம். ஓகே. இப்ப விஜய் இந்த வீடியோ பாக்குறாருன்னா அவருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அவருக்கு ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஒருவேளை அதிமுக ஒரு கட்சி இல்லனாக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க? விஜய்க்கு போடுவேன். விஜய்க்கு போடுவீங்க. மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்க போடுவீங்க? மாற்றத்தை உருவாக்கும். சரி, ஓகே. நன்றிமா. இதுல போட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டாரு. இதற்கு எதனா செஞ்சிருக்காரா? ஒன்னும் செய்யலப்பா. வேற வேற என்ன பண்றது? என்ன கதை சொல்லுவாங்களா? அப்படிதான் இந்த 5000 ரூபாய் கொடுத்து அமுக்கு போறோம் பாரு. அப்புறம் எதுக்கு திமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அவதான் எதுவுமே செய்யலையே. போடலாம்பா. நாங்க ஒரு வாட்டி எங்க வீட்டுல நாங்க 4 பேரு, 2 பேர் அப்படி போட்டோம், 2 பேர் அப்படி போட்டோம். ஏன் இதனால? காசு 2 பேர் கொடுத்தாங்க. வஞ்சனை பண்ண கூடாதுன்னு. இப்ப நீங்க 2 பேரும் ஐயப்பா இருக்கிறீங்க, 2 பேரும் சாமி, அதனால நாங்க 2 பேருக்கும் போட்டோம். அது அப்ப யார் நல்லது பண்றா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா அதான் உண்மை. இந்த வாட்டி என்ன பண்ண சொல்ற சொல்லு பாக்கலாம். உனக்காக போட்டு வந்துடுறேன். எனக்கோசம் போடுறீங்களா? இது வரைக்கும் யார் நல்லது பண்ணிருக்காங்க? நல்லது பண்றது அவர் இவங்க பண்ணல. இவங்க ஏமாத்தின்னு தான் வராங்க. சரி, இவங்க தான் ஏமாத்துறாங்க. திமுக அரசு ஏமாத்துறாங்க. அதிமுக அது ஏமாத்தல, நல்லாதான் அந்த அம்மா செஞ்சுட்டு போச்சு. என்ன பண்றது? ஜெயலலிதா நல்லா செஞ்சாங்கன்றீங்க. செஞ்சாங்க. ஓகே. சீமானன் பற்றி உங்க கருத்து தெரியுமா? அது நமக்கு தெரியாதுப்பா. சீமானன் யாரும் தெரியாது? எனக்கு தெரியாது. அதை பத்தி வரல, அதெல்லாம் தெரியவே தெரியாது. இவங்க 2 பேர் தான் தெரியும். விஜய் தெரியுமா? விஜய் தான் இப்பதான் அந்த மாதிரி ஆகி போச்சுல்ல. எது மாதிரி ஆகி போச்சு? அது கூட அவன் தப்பாப்பா. விஜய் தப்பு கிடையாது. ஜனம்
மொத்த பேரும் போனா அவர் உஸ்பேத்தி இதுல வந்து 1000 பேர் 2000 பேர் போனா அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேக்குறீங்க? ஆமா தப்பு. ஓகே, விஜய் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாரா? அது ஏத்துக்கணும் ஒரு ஓட்டார வீட்டுக்கு விட்டு ஓட்டார விஜய் தப்பு. ஓகே ஓகேப்பா. இப்ப விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த விஜய் வந்து வீடியோ பாக்குறாருன்னா அவர் என்னென்னலாம் மாத்திக்கணும்? எனக்கு தெரியாது, அதெல்லாம் பசங்க கிளம்பிட்டாங்க. சரி, பரவாயில்லையா, தேங்க்ஸ்.